திரிஞ்சு போன பாலை வச்சு இந்த அளவுக்கு சைட் டிஷ் பண்ணலான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். 1 லிட்டர் திரிஞ்சு போன பாலை ஒயிட் கிளாத்தில் தண்ணி எல்லாமே வடிகிற அளவுக்கு கட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திரிஞ்சு போன பாலை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு பன்னீர் அளவுக்கு ஷேப்பாக பீஸ் வராது பாருங்கள், ஆனாலும் ஓரளவுக்கு பாருங்கள் பீஸாக வந்திருக்கு. இது கூட மசாலா பன்னீர் டிக்கா மசாலா தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த மசாலா வேணாலும் சிக்கன் 65 மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது வீடியோவில் விழல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, கேப்சிகம், உங்களுக்கு வெங்காயம் வேணால் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் போட வேணாம், இதிலே சூப்பராக தண்ணி விடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு லெமன் நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்த அளவுக்கு பாதி அளவு போதும். இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா புளிக்கும். அதனால் இந்த அளவுக்கு போதும். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த பாலில் நல்லா ஊறி வரட்டும். இப்போ நம்ம தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் செஞ்சு எடுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். ரொம்ப அதிக எண்ணெய்லாம் தேவைப்படாது. ஒரு 3, 4 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். நான் இந்த மாதிரி குச்சி எடுத்திருக்கேன். இதில் சொருவிட்டு நான் செஞ்சேன் பன்னீர் டிக்கா மாதிரி. ஆனால் அது செய்யும்போது சூடாகும் போதே உதிரிடுச்சு. அதனால் இது சரியாக வரல. நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே தோசை தவாவில் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கடுக்காக உங்களுக்கு வெங்காயம் வேணால் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரோ வெங்காயம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் இந்த குச்சியில் குத்தி வச்சுக்கோங்க. நான் வெங்காயம் போடலை, உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சொருவி எடுத்துகிட்டு ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ணுங்கள். எண்ணெய் பற்றலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போடலாம். அதுக்கு மேலே போடாதீங்க. ரொம்ப எண்ணெய்லாம் குடிக்காது. பாருங்கள், ஃப்ளேம் குறைச்சி ஓப்பனாக வச்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக மீதி நான் அப்படியே தூவலாக போட்டேன் தோசை தவாவில். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோ ஃபயர்லேயே அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க. ஓப்பனாகவே வச்சு கலந்து விடுங்க. கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி, பெப்பர் தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள், நம்ப மாட்டீங்க.